நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் நடத்தி வரும் IPDS என்ற அமைப்பு வெளியிட்ட தேர்தல் கருத்து கணிப்பு தாவேகாவுக்கு சாதகமாக இருந்த நிலையில் அது குறித்து அடுத்தடுத்து கேள்வி எழுப்பிய போது அந்த அமைப்பின் தலைவர் திருநாவுக்கரசு விழிப்பிதுங்கி நின்றார். அதிமுக கூட்டணி 80 தொகுதிகளில் டெபாசிட் இழக்கும் என்று கூறிய போது எந்தெந்த தொகுதிகள் என்று செய்தியாளர்கள் கேட்கவே பிறகு கூறுவதாக மழுப்பினார். இப்படி ஒரு டுபாக்கூர் கருத்து கணிப்பை வெளியிட்டதன் பின்னணியில் 2 கோடி ரூபாய் பேரம் இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விரிவாக பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 2 பேருக்கும் பாதிப்பு. அது குறிப்பா அதிமுக வந்து ரொம்ப பாதிப்பு. 80 தொகுதியில டெபாசிட் இருக்குது. அதிமுகவுக்கு மாற்று தாவேகா என்ற பொதுப்படையான பேச்சுடன் கருத்து கணிப்பை கூலாக தொடங்கிய திருநாவுக்கரசர் இறுதியில் நியூஸ் தமிழின் பெண் நிருபரை அடிக்க பாய்ந்தது ஏன், அதன் பின்னணி என்ன என்பதைத்தான் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்க போகிறோம். லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்களின் IPDS அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பை அந்த அமைப்பின் தலைவர் திருநாவுக்கரசர் வெளியிட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் முதல்வர் ஆவார் என்று கருத்து கணிப்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கு MK ஸ்டாலின் மற்றும் விஜயை பெரும்பாலானோர் தேர்வு செய்ததாகவும் 2வது இடத்தில் எடப்பாடி பழனிசாமி, அதை அடுத்து அண்ணாமலை, சீமான், கனிமொழி, உதயநிதியை பொதுமக்கள் தேர்வு செய்ததாக அவர் கூறினார். 2 கட்சியும் அதிருப்தி இருக்கிற காரணத்தால மாற்றம் நோக்குவதற்காக விஜய வந்து முதலிடத்தை சொல்ல போறாங்க. 2வது அதே ஒப்பீட்டளவில் ஸ்டாலின் சொல்ல போறாங்க. ஆனா இந்த இளைஞர்கள், பெண்கள், மாற்று கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நபர்கள் பார்க்கிற போது அதிகமாக ஒரு நடிகரான்னு சொல்றாங்களா இல்ல என்ன காரணத்துக்கான பல்வேறு விஷயங்களை ஆய்வுகள் எடுக்கிற போது பெயர் வந்து பாத்தீங்கன்னா எளிதளவில் கிராம ஊர்களில் ரீச் ஆயிருக்கு. அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. ஸ்டாலின் அவர்களை வந்து ஆட்சியில் இருக்காங்க, எடப்பாடி இருக்காங்க, இவங்களை விட ஒப்பிட்டு பார்க்கிற போது கருத்திலாக மக்கள் சொல்வது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து விஜயை தான் அதிகமாக சொல்ல போறாங்க. அதனால அந்த 2 பேருமே முதலிடத்தில் இருக்காங்கன்னு எடுத்துக்கொள்ளலாம். 2வது இடத்தில் எடப்பாடி பழனிசாமி, 3வது இடத்தில் அண்ணாமலை. வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் கிங் மேக்கராக இருப்பார் என்று தெரிவித்த அவர் தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத தேர்தல் களமாக 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கும் என்று கூறினார். மேலும் 18 முதல் 19 வயதுக்கு உட்பட்ட இளம் வாக்காளர்கள் 39% பேர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் தாவேகா கூட்டணி 28% வாக்குகள் பெறும் என்றும் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிப்பதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் புதிய வாக்காளர்களை கவரக்கூடிய இளைஞர் மத்தியில் அதிக ஈர்ப்பு பெற்ற தலைவர்கள் யார் என்று பார்க்கிறபோது முதலிடத்தில் திரு விஜய் அவர்களும், அதாவது இது குறிப்பா வந்து இந்த 18 19 வயசு 20 30 வயசு பார்க்கிற போது இந்த இடத்துல பிரதானமாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை முதலிடத்திலும், 2வது இடத்தில் அண்ணாமலை அவர்களையும், 3வது இடத்தில் சீமான் அவர்களையும், 4வது இடத்தில் உதயநிதி ஸ்டாலினும் இளைஞர்கள் பார்க்கப்படுறாங்க. அதிமுக கூட்டணி 80 தொகுதிகளில் டெபாசிட் இழக்கும் என திருநாவுக்கரசர் கூறிய போது அவை எந்தெந்த தொகுதிகள் என நிருபர்கள் கேட்கவே அதை இப்போது வெளியிட முடியாது என கூறி சமாளித்தார். ஒவ்வொரு தொகுதியும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இழுப்புறன்னு 230 தொகுதி 3 ஆய்வுகள் எடுக்கப்பட்டிருக்கேன். இதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 தொகுதியில டெபாசிட் இருக்குது அதிமுக. அதே மாதிரி தாவேகா கிட்டத்தட்ட 80 தொகுதியில 2வது இடத்துல வராங்க. அதே மாதிரி தாவேகா வந்து 50 தொகுதியில வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அந்த 50 தொகுதியில குறிப்பா 30 தொகுதியில அக்யூரன்சியா இருக்கு. திமுக கூட்டணி இன்றைய கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கிற போது பகுப்பாய்வு செய்கிற போது 90 தொகுதியில் தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிற ஒழிய 6% வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவு இருக்கிறது. அது குறிப்பா அதிமுக வந்து ரொம்ப பாதிப்பு. 80 தொகுதியில டெபாசிட் இருக்குது. பொறுத்து பாருங்க. அது அடுத்த முறை சொல்றேன். அப்புறம் இப்ப சொன்னா நல்லா இருக்காது. அடுத்த முறை சொல்றேன். டேட்டாஸ் இருக்கு. 230 டேட்டாஸ் இருக்கு. அது இப்ப சொல்லக்கூடாது. தமிழக வெற்றி கழகத்துடன் எந்த கட்சியும் கூட்டணி செல்லாத நிலையில் தாவேகா கூட்டணி என்ற பெயரில் எப்படி முடிவுகளை அறிவித்தீர்கள் என்று நியூஸ் தமிழ் நிருபர் லதா எழுப்பிய கேள்விக்கு காங்கிரசுடன் கூட்டணி செல்லும் என்ற அனுமானத்தில் கருத்து கணிப்பு நடத்தியதாக ஒரு உருட்டினார். இன்னும் கூட்டணி ஏதோ அமையலமா, வெயிட் பண்ண, இன்னும் டைம் இருக்கு, டேட்டா அறிவிட்டோம். இல்ல அப்ப காங்கிரஸ் வந்து பேச்சதை பண்ணிச்சு. இல்ல அதாவது மக்களிடம் வந்து கேட்ட போது அந்த காங்கிரஸ் உள்ள அலைன்ஸ் பார்ப்போம் காவேகோட கூட்டணி வந்து அந்த பார்வையில் எடுக்கப்பட்டதா நீங்க பாத்துக்கலாம். ரைட், சூப்பர். அதாவது இது வந்து கோர் ஓட்டு, அது கூட்டணி.
கூட்டணி அமைத உடனே டேட் இல்ல. வெயிட் பண்ணுங்க சிஸ்டர் வெயிட் பண்ணுங்க. அரசியல் இருங்க. அதாவது இருங்க தலைவா. இது கோர் ஓட்டு. இது கட்சியினுடைய இருக்கிற கோர் ஓட்டு. இதையும் அதையும் கம்பேர் பண்ணுங்க. அது வேற இது வேற. அது கூட்டணி. அதாவது இருங்க. அதாவது மேடம் இது அதாவது நான் இன்னும் அமையலைங்க. டேட் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. அதாவது கூட்டணி அமைந்தால் இப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. புரியுதா பிரதர்? ஏமா நானா கடவுள்? நானா அதை கட்சி நடத்துறேன். இருமா இன்னும் டேட் இருக்குமா? ரைட்டு. ஆமா. அதாவது இன்னும் இருங்க. அதிமுக கூட்டணி முழுமை பெறல. இருங்க சார். அதாவது நாம் தமிழர் கூட்டணி கூட போட்டிருக்க. நாம் தமிழர் கூட்டணி இருக்கா? அதாவது கூட்டணி அலைன்ஸ். அதாவது என்ன? அதாவது இன்னும் டேட் இருக்கு. இது இருக்கு. அதாவது தாவே கூட காங்கிரஸ் அந்த கணக்கில் தான் நான் கேட்கப்பட்டது. ஆனா அமையல. அதேபோல நாம் தமிழர் கட்சி கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிடும் நிலையில் எந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி கூட்டணி என்று சர்வே எடுக்கப்பட்டது எனவும் லதா கேள்வி எழுப்பினார். அதை கேட்ட திருநாவுக்கரசர் உங்கள் பார்வை தவறு என கூறி மழுப்பினார். நாம் தமிழர் கூட்டணி அதை போட்டிருக்கேன் பாப்பா. திமுக கூட்டணி சேருது. அது உங்க பார்வை தவறு. அது கேளுமா. என்ன பேச விடுமா. என்ன பேச விட்டு நிருபர்களின் கேள்விகள் சரமாரியாக தொடரவே திருநாவுக்கரசரின் முகம் வியர்த்து கட்டத் தொடங்கியது. இந்த கருத்து கணிப்பு அனுமானமும் கணிப்பும் கலந்தது எனவும் கூறி சமாளித்தார் திருநாவுக்கரசர். இறுதியில் செய்தியாளர் சந்திப்பை முடித்துக் கொள்வதாக வெறுட்டென எழுந்து நடையை கட்ட முயன்றார். உங்களுக்கு ஒரு கட்சி சார்பான பார்வை இருக்கு. தொகுதியில் எடுக்கப்பட்ட கலாய்வை நான் விடப்பட்டிருக்கேன். சரியா? ஒவ்வொருத்தரும் உள்நோக்கத்தில் கட்டினா அது வாங்க மாட்டேன். ஆனால் அப்போதும் விடாத செய்தியாளர்கள் திருநாவுக்கரசரை மடக்கி விடாமல் கேள்வி எழுப்பினர். அப்போது நியூஸ் தமிழ் நிருபர் லதாவிடம் எகிரிய திருநாவுக்கரசர் எந்த சேனல், உன் பெயர் என்ன என விரலை நீட்டி பேசத் தொடங்கினார். ஆக மொத்தத்தில் ஜனநாயக திருவிழாவாக போற்றப்படும் தேர்தலை தங்களது சுய லாபத்திற்காக கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்பு புள்ளி விவரங்களை கூறிவிட்டு சென்றதாகவே இந்த செய்தியாளர் சந்திப்பு பார்க்கப்படுகிறது. இவற்றுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா என்ற கேள்வியும் இங்கு எழுகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.